நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசியை பெறாதவர்கள் தொடர்பில் கணக்கெடுப்பு. இந்த வருடத்தின் முதல் 6 மாதத்தில் கோவிட் தொற்றுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்காக அரசாங்கம் 5300 கோடி ரூபாவை செலவிட்டுள்ளது. ஆசிரியர்கள் போராடுவதற்கு பதிலாக வேறு வழியில் செயல்படுவது பொருத்தமானதென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்தமையினாலேயே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பலவீனமடைந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவிப்பு. தீப்பற்றிய எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் 417 ஆமைகள் உயிரிழப்பு. கிழக்கு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் 60 பேர் உயிரிழப்பு. இந்த வருடம் ஜூன் மாதம் தடுப்பூசி ஏற்றுவதற்கு சுமார் 4 கோடி ரூபாவும் ஏனைய செலவுகளுக்காக 5300 கோடி ரூபாவையும் அரசாங்கம் செலவிட்டுள்ளது. தடுப்பூசியை கொள்வனவு செய்வதற்காக இதுவரையில் 11 கோடி ரூபாவை அரசாங்கம் செலவிட்டிருப்பதாக நிதியமைச்சின் செயலாளர் SR ஆர்டிகல தெரிவித்தார். தொற்று பரவலுக்கு மத்தியிலும் பொருளாதாரத்தை நிர்வகிப்பது தொடர்பில் அரசு தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். அதிபர் ஆசிரியர் சம்பள பிரச்சினைக்கு கொள்கை ரீதியில் தீர்வு வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் தொழிற்சங்க போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண கோரிக்கை விடுத்துள்ளார். அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கத்தினருக்கும் வர்த்தகத்துறை அமைச்சருக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பினை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயல்பட்டதன் காரணமாகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பலவீனமடைந்ததாக முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இனிவரும் காலத்தில் அவ்வாறான கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது குறித்த எண்ணம் கிடையாதெனவும் அவர் தெரிவித்தார். புத்தளம் மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்துக்குள்ளானதால் இதுவரையில் 473 கடல் உயிரினங்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டமாதிபர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு இன்று இதனை அறிவித்தார். அதன் அடிப்படையில் இதுவரையில் 417 ஆமைகளும் 48 டொல்பின்களும் 8 திமிங்கிலங்களும் உயிரிழந்திருப்பதாக சட்டமா அதிபர் குறிப்பிட்டார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நாட்டிற்கு பாம் ஆயிலை இறக்குமதி செய்வதன் ஊடாக அரசாங்கத்திற்கு 630 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. கோப் குழு இதனை தெரிவித்துள்ளது. பிரதான எண்ணெய் நிறுவனங்கள் 2 நாட்டிற்கு எண்ணெய் இறக்குமதி செய்துள்ளன. 2013ஆம் ஆண்டிலிருந்து இந்த நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் கோப் குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் அந்த நிறுவனங்களிடமிருந்து நிதியை அறவிட்டுக் கொள்வதற்கான பரிந்துரையையும் கோப் குழு முன்வைத்துள்ளது. நாட்டின் அனைத்து பிரதேசங்களையும் உள்ளடக்கிய வகையில் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் குறித்த கணக்கெடுப்பு ஒன்றை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். கோவிட் நோயாளர்கள் மற்றும் மரணமடைந்தவர்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுக்கேற்ப அவர்களில் சுமார் 95% தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் என தெரிய வந்துள்ளது. தடுப்பூசிகள் விநியோகிக்கப்பட்டிருந்த போதிலும் அவற்றை பெற்றுக் கொள்ளாதவர்கள் குறித்து விசாரணை செய்வதும் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதற்கு ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதுபற்றி பிரதேச செயலக மட்டத்தில் துரித கணக்கெடுப்பு ஒன்றை மேற்கொண்டு சில தினங்களுக்குள் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் பற்றிய அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்ளுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். தடுப்பூசி ஏற்றுதல் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் குறித்த கோவிட் ஒழிப்பு விசேட குழுவுடன் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார்.
தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுக்கும் பொறுப்பை அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கிறது. நோய் பரவுவதை தடுக்கும் வகையில் செயல்படுவதும் தடுப்பூசிகளை விரைவாக பெற்றுக் கொள்வதும் மக்களின் கடமையாகும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் அரச நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்களுக்கு வருகை தரும் மக்கள் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்கள் என்பதனை உறுதிப்படுத்தும் அட்டையை தம் வசம் வைத்திருப்பதை கட்டாயமாக்குவது குறித்தும் கோவிட் குழு கவனம் செலுத்தியுள்ளது. ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணிப்பெண்ணாக பணிபுரிந்த நிலையில் உயிரிழந்த சிறுமி ஹிஷாலினியின் சடலம் இன்று முற்பகல் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டது. பின்னர் போலீஸ் பாதுகாப்புடன் பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு இரண்டாவது பிரேத பரிசோதனைக்காக சடலம் கொண்டு செல்லப்பட்டது. ஹட்டன் டயகமவில் நல்லடக்கம் செய்யப்பட்ட சடலம் நுவரெலியா நீதவான் லுஷாகா குமாரி தர்மகீர்த்தி மற்றும் மூவரடங்கிய விசேட நீதிமன்ற வைத்தியர்களின் கண்காணிப்பின் கீழ் இன்று காலை சடலம் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய தோண்டி எடுக்கப்பட்டது. இதனிடையே சிறுமி ஹிஷாலினியின் மரணத்திற்கு நீதி வழங்க கோரியும் விசாரணைகளை துரிதப்படுத்தவும் வலியுறுத்தி இன்றும் நாட்டின் பல பாகங்களில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. சுமார் 40 கோடி ரூபாய் பெறுமதியான 40 கிலோகிராம் ஹெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவர் பண்டாரகம பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். களுத்துறை குற்ற புலனாய்வு பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. போதைப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர் பண்டாரகம பிரதேசத்தைச் சேர்ந்தவர். ராணுவத்தின் போலீஸ் பிரிவில் பணியாற்றிய சந்தேக நபரின் உறவினர் ஒருவரின் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. வீட்டின் உரிமையாளரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். தொற்றுநோய் பரவலுக்கு எதிராக போராடும் இந்த தருணத்தில் ஆசிரியர்கள் தமது சம்பள பிரச்சினை தொடர்பில் மேற்கொள்ளும் போராட்டங்களை கைவிட்டு வேறு வழியினை பின்பற்றி தமது கோரிக்கைகளை வெற்றி கொள்வது பொருத்தமாக அமையும் என்று ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். இந்த போராட்டம் காரணமாக நாட்டில் கொரோனா தொற்று மேலும் அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் கல்வி செயற்பாடு பாதிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்களும் பெற்றோர்களும் பாதிப்புகளை சந்தித்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்து பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கோரிக்கையின் பேரில் வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்களுக்கு தடுப்பூசி சான்றிதழ் வழங்கப்படும் என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. தடுப்பூசி அட்டை, கடவுச்சீட்டு மற்றும் தேவையான பிற ஆவணங்களை தனிநபர் சமர்ப்பித்தவுடன் சான்றிதழ் அருகிலுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினூடாக வழங்கப்படும் என்று பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த் ஹேரத் குறிப்பிட்டார். இது அதிகாரப்பூர்வ தடுப்பூசி சான்றிதழாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். குறித்த சான்றிதழ் கோவிட் தடுப்பூசி பெறப்பட்ட திகதி மற்றும் எந்த வகையான தடுப்பூசியை தனிநபர் பெற்றுக் கொண்டுள்ளார் என்பதை உறுதிப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு முதல் 2 கோவிட் வைரஸ் அலைகளை விடவும் தற்போது மோசமான நிலையொன்று நாட்டில் காணப்படுவதாகவும் நாடு அச்சுறுத்தல் நிலையில் ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாகவும் பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவித்தார். முறையாக PCR பரிசோதனைகளை முன்னெடுத்தால் நாட்டில் தற்போது வரையில் 4000க்கும் அதிகமான டெல்டா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் பொதுமக்கள் உரிய அவதானம் செலுத்தி செயல்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். உலகச் செய்திகள். உலக மக்கள் உயிராபத்தான திடீர் அனர்த்தங்கள் பலவற்றுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். புவி அதிகமாக பயன்படுத்தப்படுவது இதற்கான பிரதான காரணம்.
14,000 விஞ்ஞானிகள் ஒன்று கூடி உலகம் முழுவதிலும் ஏற்படக்கூடிய திடீர் ஆபத்துக்கள் பற்றி அறிவித்துள்ளார்கள். உலகின் சகல நாடுகளும் விரைவாக காலநிலை தொடர்பான உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விஞ்ஞானிகள் மற்றும் விசேட நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். பயோசயன்ஸ் சஞ்சிகைக்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள சூழலியலாளர்கள் உலக நாடுகளின் அனைத்து தலைவர்களும் புவி அதிகளவு சுரண்டப்படுதலை தடுப்பதற்கான உறுதிமொழியொன்றை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்கள். 2019 ஆண்டு சுற்றுச்சூழலியலாளர்கள் உள்ளிட்ட விசேட குழுவினர் இவ்வாறான அனர்த்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார்கள். அதன் பின்னர் தென் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வெள்ளப்பெருக்கிற்கும், ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா பாரிய காட்டுத் தீக்கும், ஆப்பிரிக்கா மற்றும் தெற்காசிய நாடுகள் பாரிய புயல் காற்றுக்கு முகம் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தினால் 60 பேர் உயிரிழந்துள்ளார்கள். ஆப்கானிஸ்தானில் தற்போது அதிக மழையுடன் கூடிய காலநிலை நிலவுகின்றமையே இதற்கான காரணம். வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் இடிந்து வீழ்ந்ததுடன் 20 பேர் வரை இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. தாலிபான் அமைப்பின் நிர்வாகத்தில் உள்ள பகுதியொன்று நீரில் மூழ்கியுள்ளது. தமது அமைப்பைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள் கேட்டீர்கள். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. சுனாமி, சூறாவளி, பூமி அதிர்வு, நெருப்பு, எதையும் தாங்கக்கூடிய அதிகூடிய சக்தி கொண்ட மெல்வா QST கம்பிகள் இப்போது எமது நாட்டின் அபிவிருத்தியை நோக்கி. சுபீட்சத்தின் நோக்கு வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் உள்ள காங்கேயரோடை மாவிலகத்துறை வீதி காப்பற்று வீதியாக அபிவிருத்தி செய்யப்படுகிறது. 1,00,000 கிராமிய வீதிகளை காப்பற்று வீதியாக அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் கீழ் இதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கென சுமார் 77 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர். நான் அனுபவமிக்க தொழில் ரீதியான ஒரு என்ஜினியர். கட்டடத்தின் உறுதி எனது பொறுப்பாகும். பழைய இரும்பினால் தயாரிக்கப்படும் கம்பிகளை விட நவீன தொழில்நுட்பத்தில் 100% சுத்தமான உருக்கினால் தயாரிக்கப்படும் மில்வா கம்பிகள் வளைக்கும் போதும் முறியாது. அதனால் தான் நான் மில்வா கம்பிகளை நம்புகிறேன். மில்வா ஒன்று, இலங்கையிலும் ஒன்று, அது எங்களுடையது. விளையாட்டுச் செய்திகள். விளையாட்டுத்துறை அமைச்சரின் அறிவுறுத்தலுக்கு அமைய தேசிய விளையாட்டு தினமாக நாளைய தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அரசாங்க உத்தியோகத்தர்களின் விளையாட்டு திறனையும் உடற்பயிற்சி திறனையும் விருத்தி செய்யும் செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே இலங்கையின் தேசிய விளையாட்டு தினத்தினை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் இன்று பல நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. இதனையொட்டி நாடளாவிய ரீதியில் உள்ள மாவட்ட செயலகங்கள் உள்ளிட்ட அரச திணைக்களங்களில் உடற்பயிற்சி நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த வருடம் தொடக்கம் இலங்கையின் தேசிய விளையாட்டு தினமாக ஜூலை 31 பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. டங்கன் வைட் என்பவர் ஒலிம்பிக் போட்டியில் முதலாவது வெள்ளிப்பதக்கத்தை வென்றெடுத்த நாள் ஜூலை மாதம் 31. டங்கன் வைட் கடந்த 1948 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் 400 மீட்டர் தடை தாண்டல் ஓட்டப் போட்டியில் இலங்கை சார்பாக கலந்து கொண்டு வெள்ளிப்பதக்கத்தை சுவீகரித்தார். இலங்கை விளையாட்டு வீரரும் படை வீரருமான டங்கன் வைட் லண்டனில் வசித்து வந்த நிலையில் 1998 ஆண்டு காலமானார். இவரின் நினைவாக தேசிய விளையாட்டு தினம் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் 7ஆம் நாள் நிறைவில் பதக்கப்பட்டியலில் சீனா முதலிடத்தில் உள்ளது. சீனா இதுவரையில் 19 தங்கம், 10 வெள்ளி, 11 வெண்கல மடங்களாக 40 பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது. ஜப்பான் 17 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கல மடங்களாக 28 பதக்கங்களுடன் 2ஆம் இடத்தில் உள்ளது. 3ஆம் இடத்தில் உள்ள அமெரிக்கா 14 தங்கம், 16 வெள்ளி, 11 வெண்கல மடங்களாக மொத்தம் 41 பதக்கங்களை வென்றுள்ளது. பதக்கங்களின் அடிப்படையில் அதிக பதக்கங்களை வென்ற நாடாகவும் அமெரிக்கா காணப்படுகிறது.
விளையாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள். கௌரவ பிரசன்சா மூலம் 6.75 வீத ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 மில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 29வது தேயிலை ஏலம் கொழும்பில் அண்மையில் நடைபெற்றது. இதன்போது BMP பிரிவில் வத்துருவில தேயிலை மற்றும் கழனி தேயிலைகளுக்கு அதிக கூடிய விலை நிர்ணயிக்கப்பட்டது. இது 1550 நிர்ணயிக்கப்பட்டது. எமது நாட்டு தேயிலைக்கு துருக்கி, ஈரான், ரஷ்யா போன்ற நாடுகளில் அதிகூடிய கேள்வி நிலவியதாக தெரிவிக்கப்படுகிறது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். நாட்டுக்காக உயரிய பணியொன்றினை ஆற்றிய நீங்கள் சிரேஷ்ட பிரஜையாக மாறிய தினத்தன்று தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்கு கௌரவத்தையும் அபிமானத்தினையும் கொண்டு வந்தது. தற்போது NSP கௌரவ பிரசன்சா மூலம் 6.75 வீத ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 மில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு 75 வயது வரை கடனை மீள் செலுத்துவதற்கான வசதிகள் உள்ளன. கிரிப் அறிக்கை தேவையற்றது, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. NSB கௌரவ பிரசன்சா, உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம். நெல்லை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. புலனறுவை மாவட்டத்தில் மாத்திரம் இதற்காக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் 23 களஞ்சிய சாலைகள் தயார்படுத்தப்பட்டுள்ளன. 1 கிலோ நாட்டரிசி நெல் 50 ரூபாவுக்கும் 1 கிலோ சம்பா நெல் 52 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். இறுதியாக காலநிலை. சபரகமுவ, மேல், மத்திய, வடமேல் மாகாணங்களில் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதியிலும் வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை, திருகோணமலை மாவட்டங்களிலும் மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசியை பெறாதவர்கள் தொடர்பில் கணக்கெடுப்பு. இந்த வருடத்தின் முதல் 6 மாதத்தில் கோவிட் தொற்றுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்கென அரசாங்கம் 5300 கோடி ரூபாவை செலவிட்டுள்ளது. ஆசிரியர்கள் போராடுவதற்கு பதிலாக வேறு வழியில் செயல்படுவது பொருத்தமானதென தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்ததாலேயே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பலவீனமடைந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு. தீப்பற்றிய எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் காரணமாக 417 ஆமைகள் உயிரிழப்பு. கிழக்கு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் 60 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அவை தலைப்புச் செய்திகள். இனி எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை நாளை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். அந்த தகவலோடு செய்திகள் முடிவடைந்தன.